எல்லாமே நம்முடைய முன்னோர்கள்ல அர்த்தம் இருக்கு. ஆடி மாதம் அதிகமா நோய் வரும். அந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். கிளைமேட் சேஞ்ச் ஆகும். உத்தராயணத்திலிருந்து தட்சிணாயனத்துக்கு மாறும். அது எத்தன பேருக்கு தெரியும்? உத்தராயணம், தட்சிணாயனம். சூரியனினுடைய திசை மாற்றம் வரும். இதுவரை வடதிசையை நோக்கி போயிட்டுருக்கும். சூரியனினுடைய அந்த சுழற்சி. இப்பொழுது தென் திசையை நோக்கி போகும். அப்போ இந்த கோள்களினுடைய நிலைப்பாடு தான் நம்ம உடம்புக்கும், மனசுக்கும் நெருங்கிய தொடர்புல இருக்கும். கோள்களோட நமக்கு தொடர்புல இருக்கு. இல்லையா? இயற்கையோட நமக்கு தொடர்புல இருக்கு. பஞ்சபூதத்தோடயும் நமக்கு தொடர்பு இருக்கு. அண்டத்துல என்னவோ அதுதான் பிண்டத்திலயும் இருக்கு. அப்போ அண்டத்துல மாற்றம் வந்தா பிண்டத்திலயும் மாற்றம் வரும். அப்ப அந்த ஆடி மாதம் திடீர்னு ஒரு சேஞ்ச் ஆகுது. காலநிலையெல்லாம் மாறும். அதனால பருவநிலை மாறும். மழை வரும். இப்ப ஆடிப்பட்டம் தேடி விதைன்னுவாங்க இல்லையா? அப்போ உழவர்களுக்காக இது என்ன பண்ணும்னா, ஒரு மழை பெய்யும். இப்ப நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆயி மேல பெய்யுது, ஏப்ரல்ல பெய்யுது, எப்ப பெய்யுதுன்னே தெரியல இல்லையா? ஆனா சரியா பெய்யணும்னா ஆடியில பெய்யணும். அப்ப அந்த ஆடியில மழை திடீர்னு சேஞ்ச் ஆகும்போது, நமக்கு நோய்கள் வரும். அப்ப அந்த நோய்களிலிருந்து தடுப்பு ஆற்றல் எதுன்னா, நல்ல கேழ்வரகு சாப்பிடுங்க. அதுக்கு தொட்டுக்க என்ன குடுப்பாங்க? நல்ல மொச்ச போடுங்க, காய்கறி நெறைய போடுங்க, முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. அப்படியெல்லாம் குடுக்குறாங்க இல்லையா? இதை நம் முன்னோர்கள் எப்பொழுதோ தெரிந்து வைத்திருந்து, இந்த மாரி ஈரப்பதம் அதிகமாகும் பொழுது நோய் கிருமிகள் பரவும். அந்த நோய் கிருமிகளினுடைய பரவலிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள இப்படியெல்லாம் சத்து மிகுந்த உணவுகள சாப்பிடுங்க. அப்ப 4 பேருக்கு ஏழை மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஊத்திட்டு குடிங்க. இதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குல்ல. அம்மன் யாரு? தாய் இல்லையா? ஸோ அவ பேர்ல ஊத்து. அம்மானாலே குடுத்துட்டு சாப்பிடுறவ. ஸோ அம்மன் பெயர்ல செஞ்சு செய்யுங்க. அப்படியெல்லாம் சொல்லி, இதெல்லாம் கொடுக்கின்ற அற்புதமான மாதம் இது. இப்ப இந்த மாதத்துல நல்லது பண்ண மாட்டாங்க. ஒரு வீடு பால் காய்ச்ச மாட்டாங்க. திருமணம் செய்ய மாட்டாங்க. எந்த நல்ல நிகழ்ச்சியும் பண்ண மாட்டாங்க. நல்ல ஒரு பக்தியிலே மூழ்கி இருக்கணுன்றதுக்காகத்தான் அந்த மாதத்தை அப்படி ஒரு வழிபாட்டிற்கான மாதமாக வைத்தார். ரொம்ப நல்லாருக்கும் தெரியுங்களா? இப்ப ஆடி வெள்ளிலாம் வீட்ல அப்படி இருக்கும். ஆடி செவ்வாவா இருக்கட்டும், ஆடி வெள்ளியா இருக்கட்டும், ஆடி கிருத்திகையா இருக்கட்டும், ஆடி அமாவாசையா இருக்கட்டும், ஆடி பௌர்ணமியா இருக்கட்டும்.